இன்னைக்கு வந்து எல்பிஜி கேஸு கிட்டத்தட்ட கட்டுப்பாட்டு கொண்டு வந்துட்டாங்க. இன்னும் மேலும் போக கேஸை நிப்பாட்டுற நிலைமைக்கு தான் வரப்போகுது. ஏற்கனவே ஹோட்டலில் கிட்டத்தட்ட கேஸ் நிப்பாட்டிட்டாங்க. மக்கள் இந்த சூழ்நிலை எப்படி அவங்க மூவ் பண்ண போகிறாங்க, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, உங்களோட கருத்து? ரஷ்யா புட்டின் வந்து மானியத்தில் எல்லாம் கொடுத்தான். அதை வந்து ட்ரம்மு 55% உனக்கு வரி போடுறான்னு சொல்லிட்டு நீ வந்து அதை வந்து அவமரியாதை பண்ணிட்டு மிரட்டினான்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட போயிட்டார். இப்போ அவன் என்ன சொல்லிட்டான், இப்போ ஈராக் அடித்து நொறுக்கிவிட்டான். அவனை நொறுக்கணுன்னே இப்போ என்னால் முடியாது, அந்த வளைகுடாவில் எண்ணெயை கொண்டு வர முடியாது, அவன் லாக் பண்ணிட்டான். இப்போ நீ வந்து புட்டின்கிட்ட வாங்கிக்கோ, அப்படி ரஷ்யாக்கிட்ட வாங்கிக்கோ, 30 நாள் தான் வாங்கிக்கலான்னு இப்போ சொல்லிட்டான். உனக்கு ஒரு மரியாதை கொடுத்து வச்சுருந்து மானியத்தில் கொடுத்த எண்ணெயை நீ போய் திருப்பி 2வது கேட்கும்போது என்ன கொடுக்குறான் அவன், மானியத்தில் கொடுக்க முடியாது, நான் சொல்கிற விலைக்கு தான் நீ வாங்கணும் அப்படிங்கும்போது இப்போ அவனுக்கு கமர்ஷியல் சிலிண்டரு லாக் ஆகுது. அதுதான் ப்ராப்ளம். என்ன, உனக்கு ஈராக் வந்து அனுமதி கொடுத்துட்டான். இந்தியா சைனா 2 பேரும் என்னோடய பார்டரில் எண்ணெயை கொண்டு வந்துக்கலாம், ரஷ்யாவிலேருந்து கொண்டு வந்துக்கலாம், அனுமதி 2 நாட்டுக்கு தான், பாக்கி எந்த நாட்டுக்கும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டான். அப்படி இருக்கும்பொழுது இப்போ ரஷ்யாக்கிட்டேருந்து வாங்கக்கூடிய இடம் பிச்செடுக்க நிலைமை இல்லை. ஆனால் ரஷ்யா கொடுக்குறேங்கிறான், வருது உனக்கு. ஆனால் அந்த மானிய ரேட்டு கிடைக்காது, அவன் சொல்கிற ரேட்டுக்கு தான் நீ வாங்கி ஆகணும். அப்படிங்கும்போது உனக்கு பிரச்சனை தான். அப்போ சப்ளை பண்ண முடியாது, அது லாக்கு தான் ஆகும். அப்படிங்கும்போது நீயே உனக்கே வழி இல்லை, நீ போய் பெட்ரோல் டீசல் வந்து பங்களாதேஷுக்கு நீ போய் கொடுக்குற, இனாமா கொடுக்குற, நீயே பிச்சை எடுக்கிற, நீ போய் இன்னொருத்தனுக்கு சகாயம் பண்ணலாமா? அது பெரிய தப்பு தானே. டீசல் விலையெல்லாம் ஏறுது இறங்குது, நீ போய் இங்கேருந்து எல்லாமே எல்பிஜி எல்லாம் இங்கே ப்ராப்ளமாக இருக்கும்போது நீ அங்கே கொண்டு போய் சப்ளை பண்ணலாமா? அது முதல் தப்பு. அவ்வளோதான், இதுதான் மேட்ரு. இது வந்து கரெக்டாக மூவ் பண்ணியாச்சுன்னா, புட்டின் வந்து சொன்னதை நீ அவமரியாதை பண்ணதனுடைய ஒரு விளைவுகள் தான் இன்றைக்கி வந்து கஷ்டப்படுறான் இந்தியா. இன்றைக்கி வந்து கேஸ் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட மோஸ்ட்லி எல்லாமே நிப்பாட்டிட்டாங்க. இப்போ நாளைக்கு நாங்கள் சாப்பிட்னாக்கா எப்படி சாப்பிட்றது? நாங்கள் கேஸ் இல்லாத என்ன பண்ணுறது? ஹோட்டலு கடையே மூடிட்டாங்க, வாங்கி சாப்பிட்றதுக்கு எம்மா நாளைக்கு நாங்கள் பட்டினியாக இருக்கிறது. நீங்கள் அதை பார்த்து தோது பண்ணி எங்களுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டேன். இன்னும் அவங்க என்ன சொல்லுவாங்களே முடிவு தெரியாது, அவங்க சொன்னால் தான் தெரியும். இன்னொரு தடவை புக் பண்ணால் தான் தெரியும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்ட்டு. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மோடி அரசு தான். அவங்க வந்து நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணி நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து இந்த மாதிரி வர வைக்கிறதுக்கு அவங்க தான் வந்து இது பண்ணணும். இப்போ ஒரு கிட்டத்தட்ட இது ஆரம்பித்து ஒரு 2 நாள் தான் ஆக போகுது. ஏற்கனவே இப்போ பாதி ஆட்டோலாம் கிட்டத்தட்ட நிப்பாட்டிட்டாங்க, பாதி வீட்டிலலாம் சிலிண்டர் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க தவிக்கிறாங்க. இன்னும் இப்போ சிட்டியில் வாழ்கிற மக்கள் என்ன பண்ணுவாங்க? கிராமத்தில் வாழ்கிறவங்க கூட ஏதோ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிப்பாங்க. சிட்டியில் வாழ்கிறவங்க நாளைக்கு அவங்களுக்கு உணவு சமைக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க? சிட்டியில் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா மோஸ்ட்லி மக்கள் தொகை அதிகம். ஆட்டோ நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன், லட்சக்கணக்கான ஆட்டோ வந்து சென்னையில் தான் ஃபுல்லாக ரேபிடோ, ஊபர், ஓலா எல்லாம் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ வந்து சிட்டின்னு பார்த்துட்டா இங்கே மட்டும் இல்லை, கோயம்புத்தூர் எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் கஷ்டம்தான். இதுக்கு என்ன பண்ணுறதுன்னா, நம்ம எல்லா நாடும் திரும்ப மறுபடியும் ஒன்று இதாகி போரெல்லாம் சால்வ் ஆகணும். அது ஆனால் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரும், இல்லைன்னா நம்ம கஷ்டத்தான் படணும். மோடி அவர்கள் வந்து ஈரானோட நின்று இருந்தால் கொஞ்சமாச்சும் நமக்கு கிடைச்சிருக்கும். ஆனால் இவர் வந்து அமெரிக்கா பக்கம் நிற்கிறாரு. அதனால தான் வந்து ஈரானுடைய கப்பல் வந்து வழித்தடத்தை வந்து நிப்பாட்டிட்டாங்க. அது என்னென்னா, இந்த அரசாங்கம் வந்து முதல்ல வந்து மக்களை பற்றி கொஞ்சம் நல்லா யோசிக்கணும். இங்கே வந்து நம்ம தமிழ்நாட்டில் ஆட்சி பார்த்திங்கன்னா அவங்களுடைய வீட்டுக்கு மட்டும் தான் பார்த்துக்கிறாங்க தவிர பொதுமக்களுக்கு என்னென்னு பார்க்க மாட்டேன்றாங்க. சரிங்களா? இன்றைக்கி வந்து கேஸ் விலை, பெட்ரோல் விலை, டீசல் விலை, அத்தியாவசிய பொருள் எல்லாமே இன்றைக்கி வந்து எல்லாமே ரொம்ப அதிகமாக விலைக்கு தான் போயிட்டுருக்கு தவிர கம்மியாகிற மாதிரி இல்லை. இப்போ நாங்களே பார்த்திங்கன்னா எல்லாமே அன்றாட வாழ்க்கை தான் நாங்கள் நடத்திட்டுருக்கோம். சரிங்களா? இன்றைக்கி நான் வண்டி ஓட்டினா தான் என்னுடைய வீட்டுக்கு நான் வந்து அன்றைக்கி சாப்பாடு பார்க்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா அதாவது தமிழக அரசில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து அவங்களுடைய குடும்பத்துக்கு தான் எல்லாமே சேர்த்து வச்சுக்கிறாங்க தவிர பொதுமக்களுக்கு எதுவுமே பயன்பாட்டுக்கு எதுவுமே பண்ண மாட்டேன்றாங்க. இன்றைக்கி நிலைமை பார்த்திங்கன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி நோக்கி போகிற மாதிரி இருக்குது நம்மளுடைய வாழ்வாதாரம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி கேஸ் விலை பார்த்திங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வச்சுங்களேன், நீங்கள் எல்லாமே ரொம்ப ரேட்டு கம்மியாக இருந்துருக்கு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 1000 ரூபாய் கிட்ட வந்துடுச்சு. இன்றைக்கி நாங்கள் வந்து 1000 ரூபாய்க்கு ஓட்டினாலும் அந்த 1000 ரூபாய்க்கு கேஸ் தான் வாங்க முடியும். இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் நேற்று தான் வந்து கேஸே புக் பண்ணேன். இதுக்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னும் ஒரு 4 நாள் ஆகும், இல்லை 1 வாரம் கூட ஆகும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அந்த மாதிரி கேஸ் தட்டுப்பாடும் அதிகமாக தமிழ்நாட்டில் இருக்குது. இதுக்கு வந்து தமிழக அரசு வந்து நல்ல ஒரு முயற்சி எடுத்து தமிழக மக்களுக்கு
நல்ல தட்டுப்பாடு இல்லாமல் கேஸ் கிடைக்கணும், அத்தியாவசிய பொருள் எல்லாம் கொஞ்சம் நல்லபடியாக கிடைக்கணுன்ட்டு தமிழக அரசு இதை முயற்சி எடுக்கணும். வந்து தமிழக அரசு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான் கேட்க முடியும். தமிழக அரசு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லாம் கேட்டாங்க. கேட்டதுக்கு மோடி வந்து என்ன பண்ணணும்னா, எப்பவுமே இப்போ ஈரானில் தான் போர் நடந்துகிட்ருக்கு. அவங்களுக்கு துணையாக அவங்க நிற்கணும். இவங்க அவங்களுக்கு துணையாக நிற்கல, அவங்களுக்கு எதிராக தான் நிற்கிறாங்க. இப்போ நம்ம இந்தியாவோட பிரதமர் வந்து மோடி கிடையாது, ட்ரம்ப்பு தான் பிரதமர் மாதிரி. அவர் சொல்கிறத வந்து மோடி கேட்குறாரு. இப்படி கேட்டுட்டு இருக்கிறதுனால இப்போ மக்களோட நிலைமை வந்து அவல நிலைக்கு ஆரம்பிச்சு. இப்போ நம்ம சிட்டியில் இருக்கிறவங்க வந்து நாளைக்கு அத்தியாவசிய தேவை பொருட்களுக்கோ இல்லை நாளைக்கு சமைக்கிறதுக்கோ கேஸ் முடிஞ்சால் என்ன பண்ணுவாங்க? ஹோட்டலும் எல்லாமே கிட்டத்தட்ட மூடிட்டாங்க. மக்கள் என்ன பண்ணுவாங்க? இந்தியாவில் இருக்க எல்லா மக்களுமே மோடி அரசு எப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன் இப்படி பண்ணுறாரு, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதாவது என்னென்னா, இந்த போர் நடக்க போகுதுன்றது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 2 நாளைக்கோ ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் நம்மளுக்கு தெரியும்னு வச்சுக்கோங்க, மக்களாகிய நம்மளுக்கு அப்போ தெரியும். ஆனால் மேல் இடத்துல இருக்கிறவங்களுக்கு எப்படியா இருந்தாலும் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும். சரிங்களா? தெரிஞ்சிருக்கோம். அவங்க என்ன பண்ணால் அதுக்கு முன்னாடியே எல்லாமே ஏற்பாடு பண்ணியிருக்கணும். அதாவது மோடி அவர் வந்து முன்னாடியே எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கணும். ஆனால் இவங்க எதுவுமே ரெடி பண்ணாமல் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டு இப்போ வந்து கடைசியாக வந்து பாதிக்க போகிறது மக்களாகி நம்ம தான் பாதிக்கப்பட போகிறோம். அவங்களுக்கு எதுவுமே இல்லை. இன்றைக்கி 1 கிலோ அரிசி வந்து மோடி கிலோ போய் கேட்டுனா சொல்லுவாங்களா? என்னென்னு சொல்லுவாங்களா? சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க போய் உக்காந்தவொடனே அவங்களுக்கு சாப்பாடு கிடச்சிடும். சரிங்களா? நம்ம ஓட்டினா தான் நம்மளுக்கு இன்றைக்கி சாப்பாடுன்ற மாதிரி ஆகிடுது. சரிங்களா? அரிசின்ற இது அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இவங்க எல்லாமே ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே எல்லாமே வந்து இன்ஃபார்ம் பண்ணிக்கணும். தமிழ்நாட்டுக்கும் இன்ஃபார்ம் பண்ணிக்கணும், அதாவது இந்தியாவுக்கே இன்ஃபார்ம் பண்ணிக்கணும், இந்த மாதிரி நடக்க போகுது அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அதனால் நீங்கள் எல்லாமே கொஞ்சம் அத்தியாவசிய பொருள் முன்னாடியே வாங்கி வச்சுருக்கணும்னு சொல்லிடணும். இன்னொன்றுனா கேஸு, சிலிண்டரு, பெட்ரோலு, டீசலு இதெல்லாம் வந்து முன்னாடியே வந்து எல்லாமே தமிழ்நாட்டுக்கோ இல்லை இந்தியாவுக்கோ ஃபுல்லாகவே எல்லாமே எல்லா மாநிலத்துக்கும் முன்னாடியே எல்லாருமே ரெடி பண்ணி வச்சுருக்கணும். ஆனால் ரெடி பண்ணி வைக்காமல் அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கோ அவங்களுடைய சுயநலத்துக்கோசமே இந்த வந்து தமிழ்நாட்டை ரொம்ப வஞ்சிக்கிறாங்க. பிஜேபி ஆளுங்க வந்து அந்த கட்சிக்காரங்க வந்து ரொம்ப வஞ்சிக்கிறாங்க. இது வரைக்கும் பிஜேபியில் வந்து அதாவது பார்த்திங்கன்னா மோடி அரசு வந்து போடுற திட்டம், அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் போடுற திட்டம், இங்கே நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா எவ்வளோ பேர் கட்சிக்காரங்க இருக்கிறாங்க. என்ன ஒரு தெருவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு உறுப்பினருங்க இருக்காங்க, கட்சிக்காரங்க இருக்கிறாங்க. இவங்களாம் ஏன் வெளியே வரல? இது வரைக்கும் ஏன் வெளியே வரல? அதாவது ஓட்டு கேட்கும்போது மட்டுமே வந்து அந்த டைமுக்கு மட்டும் அவங்களுடைய வெள்ளை சட்டை போட்டுன்னு வந்து தெருவாக வந்து ஓட்டு கேட்குறாங்க. இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, நாங்கள் வந்து இந்த மாதிரி மேல் இடத்துல இருக்கோம், சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஒரு கட்சியில் இருக்கிறோம், நாங்கள் வந்து உங்கள் பொதுமக்களுக்கு நாங்கள் உதவி பண்ணுறோம், ஏன் வர மாட்டுறாங்க? அது முதல்ல அதை வந்து மாற்றணும். இந்த கட்சியில் எல்லா கட்சிக்காரங்களுமே முதல்ல வந்து மாற்றணும். இன்றைக்கி ஓட்டு கேட்க 4.5 வருஷங்க அப்புறம் இன்றைக்கி எல்லாருமே வந்து வெளியே வராங்கன்னா ஏன் வராங்க? எதுக்கு வராங்க? இந்த 4 வருஷம் எல்லாருமே உள்ள புரிஞ்சுங்க. ஒரு தெருவுக்கு 4 கட்சியிலையும் ஒரு 4 பேர் இருக்கீங்க. இத்தனை வருஷம் 4 வருஷம் எல்லாம் எங்கே போனீங்க? யாருமே வெளியே வரல. இப்போ வந்து கடைசி நேரத்தில் வந்து 4.5 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ எல்லாமே ஏன் வெளியே வராங்க? அப்போ என்னென்னா இதெல்லாமே வந்து அவங்க வந்து கூட்டு சதி பண்ணுறாங்க. மக்களை வந்து ஏமாத்துறாங்க. மக்களை ஏமாற்றி மக்களை வந்து அதாவது போதைக்கு அடிமையாகி அவங்க வந்து வாழ்வாதாரத்தை இறந்துட்டு எல்லாருமே இவங்களுக்கு அடிமையாக இருக்கணும்னு பார்க்குறாங்க. இவங்க ஓட்டுக்கு காசு கொடுத்தாங்கன்னா காசை வாங்கி ஓட்டுக்கு போட்டுட்டு அந்த காசில் நம்ம தின்ற மாதிரி ஆகிட்டு இப்போ அந்த மாதிரி தான் நிலைமை போயிட்டுருக்குது. மோடி வந்து இதை வந்து முதலியே வந்து அவர் எடுத்துருக்கணும். இப்போ வந்து அடுப்பு இந்த கேஸ் பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 80% ஈரான்லேருந்து தான் வாங்குறதா கேள்விப்பட்டேன். என்ன விஷயம்னா இப்போ ஊரில் இருக்கவங்களாம் வந்து சமாளிச்சுப்பாங்க. அவங்களாம் ஆக்சுவலாகவே விறகு அடுப்பு தான். இந்த ஆம்பூர் அங்கே பிரியாணி செய்கிறவங்க பெரிய பெரிய பிரியாணி கடைலலாம் கூட விறகு அடுப்பு தான் யூஸ் பண்ணி செய்வாங்க. இங்கே இந்தியாவில் அதாவது இங்கே இந்தியாவில் இருக்க சிட்டியில் எல்லாருமே மோஸ்ட்டாக எல்லாம் கேஸ் அடுப்பு தான் யூஸ் பண்ணுவாங்க. இங்கெல்லாம் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க நம்ம விறகுலாம் யாரும் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இங்கே என்ன பண்ணுவாங்க, முன்னாடியே வாங்கி வச்சுருவாங்க. அப்புறம் வந்து இந்த எலக்ட்ரிக் ஸ்டவ் இருக்குது தெரியுமா, அதோட டிமாண்ட் கொஞ்சம் அதிகமாகிடும், அதோட விலையும் கொஞ்சம் அதிகமாகிடும். அதுதான் மோஸ்ட்டாக எல்லாம் ப்ரிஃபர் பண்ணி இப்போ வாங்குவாங்க. ஆல்ரெடி வாங்கி வச்சவங்களுக்குலாம் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களாம் எலக்ட்ரிக் ஸ்டவ் தான் வாங்குவோம். அதே மாதிரி அதோட விலையும் கொஞ்சம் ஏறிடும். இன்றைக்கி வந்து ஈரானில் ஒரு போர் நடக்குது. நம்ம இந்தியாவில் வந்து இதற்கு முன்னாடி ஆண்டவங்க எல்லாருமே வந்து யாருக்கு பாதிப்போ அவங்களுக்கு தான் பக்கபலமாக நின்று இருக்காங்க. ஆனால் மோடி அவர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, பாதிப்பு யாருக்கா இருந்தானே நான் வந்து ட்ரம்ப் கூட தான் நிற்பேன்னு நின்றுட்டுருக்காரு. இதனால் வந்த ஒரு விளைவு தான் இது எப்படி பார்க்குறீங்க உங்களோட கருத்து? ஆக்சுவலாக முன்னாடி மோடி எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு பரவாயில்ல. அது ஏன் ஓரளவுக்கு பரவாயில்ல, அவர் வந்து நீங்கள் நினைக்கலாம் பாதிக்கப்பட்டவங்க பக்கம் தான் நிற்கணுன்ட்டு. ஃபஸ்ட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா
நம்ம ஒரு குடும்பம் இருக்கோம்னா நம்ம குடும்பத்தை தானே ஃபஸ்ட்டு பார்ப்போம். அந்த மாதிரி மோடி வந்து இந்தியாவில் இருக்க சிட்டிசன்ஸ்க்கு முதல்ல ஒரு சேஃப்டி அஷ்யூர் பண்ணுறாரு. என்ன விஷயம்னா அவர் அதிகமாக ரஷ்யா பக்கமும் சாய மாட்டார், அதே மாதிரி ட்ரம்ப் பக்கமும் சாய மாட்டார். அவர் என்ன அஷ்யூர் பண்ணுறாருன்னா ஃபஸ்ட்டு அவர் இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கு சேஃப்டி மெஷர்ஸ் பற்றி எடுக்கணுன்ட்டு அவர் கொஞ்சம் அப்படி இப்படி தான் பேசுவார். நீங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்களா நம்ம ஒரு அதிகமாக டிபெண்ட்டாக எதுலையும் இருக்க மாட்டோம். டிபெண்ட்டாக இருந்தால் நம்ம கண்டிப்பாக எதனா ஒரு போரில் கலந்துக்கிற மாதிரி இருக்கும். அதை வச்சு தான் மோடி வந்து அப்படி இப்படி இருக்கும் போது நம்மளுக்கு தெரியுது அவங்க அடிப்பட்ட சைடு கூட இது பண்ணாமல் அடிக்கிற சைடில் மோடி சப்போர்ட் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு தெரியுது. அதுதான் விஷயம். அந்த கேஸ் விஷயம் இவங்க இந்தியாவில் இருக்க ஒரு பொலிட்டிஷியன்ஸும் முன்னாடியே அதை எடுத்து சொல்லியிருக்கணும். இப்போ உலகத்தில் ஒரு போர் நடக்குதுன்னா எல்லா விஷயத்திலும் நாட்டில் என்ன நடந்தாலும் உலகத்தில் என்ன நடந்தாலும் நான் இருக்கேன் இந்த தொகுதியில், நான் எம்எல்ஏ, இந்த இடத்துல நான் மினிஸ்டர் அப்படின்னா ஒரு கட்சியில் இருக்க ஒரு தொண்டம் கூட எல்லாருமே நினச்சி பார்த்துருக்கணும். ஏன்னா இப்போ பாலிடிக்ஸ் உள்ள வராங்கன்னா எல்லாரும் பற்றியும் நினைக்கிறதுக்கு தான் வராங்க, சர்வ் பண்ணுறதுக்கு வராங்க. ஸோ அவங்க யோசிச்சிருக்கணும், ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் போர் நடக்குதுன்னா கண்டிப்பாக ஈரான் தோக்குற மாதிரி இருந்துச்சுன்னா, ஆல்ரெடி அமெரிக்கா வேறு அட்டாக் வந்து தோக்குற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களோட ஏற்றுமதியெலாம் கம்மி பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா அவங்க பண்ணுறது 80% ஃபுல்லாக கேஸ் தான். அப்போ அதெல்லாம் நம்மளாம் முன்னாடியே யோசிச்சு எல்லா பொலிட்டிஷியன்ஸும் அதை பற்றி பேசியிருக்கணும், அதுக்கான மெஷர் எடுத்துக்கணும். அதை எடுக்காமல் விட்டது பொலிட்டிஷியன்ஸ் தப்பு தாராளமாக. இப்போ நீங்கள் பொலிட்டிஷியன்ஸ் சொல்கிறீங்க, ஒரு அரசாங்கமானது எந்த வித ஒரு பிரச்சனை வருவதற்கு முன்பே அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. 20 நாட்களுக்கு முன்னாடி இந்த போர் வருமா வராதன்னு பற்றி இந்திய கவர்மெண்ட்டே தெரிஞ்சிருக்கும். முன்னாடியே இவங்க ஒரு கணிப்பு வச்சுருந்துருப்பாங்க. அந்த கணிப்பை தாண்டி தான் இப்போ வந்து கேஸோட செலவுகள்லாம் அதிகமாகிருச்சு. இப்போ ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து 30 நாளுக்குள்ளே நீங்கள் வந்து வாங்கிக்கணும், 30 நாள் தான் வந்து நீங்கள் ரஷ்யாவிலேருந்து வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ரஷ்யாவில் இருக்கவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்து நான் முன்னாடி கொடுத்த விலைக்கு தரமாட்டேன், நான் என்ன சொல்கிறேனோ அதான் விலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் இந்தியா வந்து ஒரு பொருளாதார அடையத்தில் வந்து ரொம்பவும் கீழே போகுது. இதற்கு மோடி அவர்கள் என்ன தெரிவிச்சிருக்காரு? இல்லை ட்ரம்ப்பு தான் மோடி சொல்கிறது கேட்குறாரா, இல்லை இந்தியாவோட பிரதமர் மோடியா இல்லை ட்ரம்ப்பா? இது ஒரு கேள்வியாக இருக்குது. இது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இதை நார்மலாக பார்க்கணுன்னா நம்ம வந்து யார் கண்ட்ரோலும் இல்லை. ஆக்சுவலாக நம்ம எல்லாருமே நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்கோம். ஒரு மெஜாரிட்டி ஆஃப் தி பீப்புள் கண்ட்ரோலில் தான் இந்தியா இருக்குது, மோடி கண்ட்ரோலில் கூட கிடையாது. என்ன விஷயம்னா இப்போ மோடி தான் வந்து சர்வ் பண்ணுற நம்ம கண்ட்ரிக்கு. இப்போது அவரை பொறுத்த வரைக்கும் அவர் இண்டிவிஜுவலாக என்ன யோசிக்கிறாருன்னா, அவர் கொஞ்சம் நல்லது எந்த பக்கமும் அடி வாங்கக்கூடாதனால அவர் அப்படி இப்படி போகிறதுனால அவர் சொல்கிறதெல்லாம் கேட்டு போகிற மாதிரி இருக்குது. இதுதான் விஷயம். இப்போ வந்து ரஷ்யா கிட்ட அவர் வந்து போய் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் வந்து ட்ரம்ப் அவர்கள் வந்து 30 நாள் தான் டைம் கொடுத்துருக்காரு. நீ அந்த நாளுக்குள்ள. ஆமாம் சார். என்ன விஷயம்? அத்தியாவசிய சட்டத்தை அமல்படுத்தியிருக்காரு மோடி. அத்தியாவசிய சேவை சட்டத்தை அமல்படுத்துறது காரணம் மொத்தம் 100% கேஸ் வழங்கப்படும். அப்படி வழங்கப்படுறதுல 100% முக்கியமான ப்ரியாரிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு இவங்களுக்கு தான். அடுத்து 80% யாருக்குன்னா தொழிற்சாலைகளுக்கு. ஆமாம். மீதி வர 70% இல்லைன்னா ஒரு 60% கிட்டத்தட்ட போனால் மட்டும்தான் நாங்கள் வந்து பீப்புள்ஸ்க்கோ யாருக்கா இருந்தாலும் நாங்கள் தருவோம்னு சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது நீங்கள் சொல்கிற சட்டம் வந்து யாராச்சும் கேஸை வாங்கி பதுக்குனா 3 மாதம் 7 வருஷம் வந்து தண்டனை இருக்குது. அப்போ நீங்கள் ஒரு சிறை தண்டனையாக இருக்கட்டும் யாருக்காக இருக்கட்டும் நீங்கள் எப்படி உணவு வழங்குவீங்க? ஹோட்டலுமே இல்லை, எதுவுமே இல்லைன்னா எந்த விதமான நீங்கள் எப்படி இந்த சட்டத்தை கொண்டு வந்தீங்க? இந்த மாதிரி பண்ண முடியாது தான். பட் ஸ்டில் இப்போ ரஷ்யா கிட்டேருந்தே நம்ம வாங்குறோன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு ஒரு அக்ரிமெண்ட் போடுவாங்களே, ரஷ்யா தான் சொல்கிறது தான் சட்டம்னு இருக்குது. அந்த சட்டத்தின்படி தான் நம்ம அக்ரிமெண்ட் போட்டு தான் நம்ம கேஸ் வாங்குறோன்னு வச்சுக்கோங்க. அது நமக்கு பொருளாதார ரீதியாக நமக்கு ஒரு பின்னடைவு தான், இல்லைன்னு சொல்லலை. இதே மாதிரி தான் ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி ட்ரம்ப்பு கூட இந்தியாவுக்கு இனிமேல் அங்கேருந்து வர எல்லாத்துக்கும் 50% டேக்ஸ் இருக்குதுன்னு சொன்ன உடனே பிரதமர் தான் இதை சால்வ் பண்ணி யூரோப் ட்ரேடு டீலை போட்டு இதை முடிச்சார். அதே மாதிரி இதுக்கும் கண்டிப்பாக ஒரு சொல்யூஷன் இருக்கும். அது எப்படி பண்ணாமல் இருக்க முடியும்? இப்போது பொருளாதார ரீதியாக அடி வாங்கணுன்னா அது யோசிக்காமல் எப்படி நம்ம ரஷ்யாட்டேருந்து வாங்க முடியும்? ரஷ்யாட்டை ஒரு யோசனை இல்லாமல் ரஷ்யாட்டை வாங்குவோமா? நம்ம ஈரான் சண்டைனால நமக்கு இப்போது கேஸ் பற்றாக்குறை இருக்குது, அதுக்கு ஒரு சொல்யூஷனாக தான் ரஷ்யாட்டை வாங்குகிறோம். இங்கே ரஷ்யாட்டை வாங்குறதுனால நமக்கு ஒரு பொருளாதார அடி விழுதுன்னா அதை சரி பண்ணுறதுக்கு அடுத்த மெஷர் எடுக்க தான் செய்வாங்க. நம்மளுடைய இந்தியாவில் இருக்கிற அனைத்து, அதாவது உங்களுக்கு நான் சிறந்த உதாரணம் என்ன சொல்கிறேன்னா, 2014ஆம் ஆண்டு காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருக்கும்போது, பிரதமராக இருக்கும்போது, அவங்க இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா, பிஜேபியில் இருக்க ஒரு எம்பி அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா,
போர் நடக்குது, நீங்கள் கேஸ் ரேட்டு அதிகப்படுத்திட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு விறகு கட்டை எடுத்துகிட்டு வந்துட்டு அவங்க போராட்டம் பண்ணாங்க. இன்னைக்கு அது மாதிரி யாரும் போராட்டம் பண்ணல, சரி ஓகே தான். ஆனால் இன்னைக்கு நம்மளுடைய ஆண்ட கட்சியாக இருக்கட்டும், நமக்கு முன்னாடி இருந்த முன்னோர்கள், அவர் எல்லாருமே இப்போ யாருக்கு பாதிப்பு இருக்கோ அவங்க கூட தான் அவங்க துணை நின்னாங்க இந்தியாவில் இருக்கவங்க. ஆமாம். இப்போ இவர் வந்து துணை ஈரானுக்கு தான் இவர் இருக்கணும். கண்டிப்பா. வந்து மாற்றி ட்ரம்ப் கூட இருக்காரு. ஈரானோட இருக்கிறதுனால இந்தியாவுக்கு என்ன யூஸ் சொல்லுங்க? ஈரானோட இருக்குன்னு தான் இன்னைக்கு நம்மளுக்கு பெட்ரோலோ டீசலோ எல்லாமே இன்னைக்கு கிடைச்சிருக்கும். நம்மளோட மக்களோட சேவைகள் கிட்டத்தட்ட முடிஞ்சிருக்கும். நாடு அடுத்த ஸ்டெப்புக்கு போகணுன்னா நம்ம ஈரானோட இருக்கிறது வெறும் பெட்ரோல் டீசல் கேஸுக்காக மட்டும் நம்ம ஈரானோட இருக்கணும்னு எந்த விதமான அவசியமும் கிடையாது. இதுவே நம்ம அமெரிக்கா கூடயும் யூரோப் ட்ரேடு போட்டதுனாலே நம்ம நாடு தானே வளர்ச்சி அடையுது. ஒரு நாளைக்கு இன்னைக்கு கேஸ் நிப்பாட்டுனதுக்கு ஒரே காரணத்தினால இன்னைக்கு கிட்டத்தட்ட மோஸ்ட்லி எல்லா விதமான ஹோட்டல்களுமே நிப்பாட்டப்பட்டு உள்ளது. இது எல்லாம் வெளியில் வர நியூஸ் தான். எங்கே போனாலும் இங்கே நிறைய இந்த ரோட்லேயே கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஹோட்டல் இருக்குது, எல்லாமே மூடியாக இருக்குது. நீங்கள் சென்னையிலேயும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி எங்கே வேணால் போய் பாருங்கள். இன்னி ஒரு 10 நாள் போனால் எப்படி அவங்க கேஸ் வச்சுருப்பாங்க, நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? இது எல்லாம் வெளியே கட்டப்பட்ட நியூஸ் தானே. இன்னும் எந்த ஹோட்டல்லையா போய் மூடி இருக்கா பாருங்க. இதுவும் இன்னும் 10 நாள் கழிச்சும் வாங்க, எங்கேயாவது ஹோட்டல் மூடி இருக்கா பாருங்க. எங்கேயாவது ஒரு சொல்யூஷன் இருக்க தானே சரி. அதுக்கு தானே இப்போதைக்கு இப்போ ஒரு அவசரத்துக்கு நமக்கு கேஸ் தேவை, அதுக்காக தான் நம்ம ரஷ்யா கிட்டேருந்து வாங்குறோம். அது ஒரு பொருளாதார பின்னடைவே நினச்சிங்கன்னா வேற என்ன பண்ண முடியும்? சரி ஓகே, அதை விட்டுருங்க. ஒரு ஆர்கியூமெண்ட்டுக்காக சொன்னால் என்ன வேணால் சொல்லமா? நீங்கள் சொல்கிறது ஓகே தான், ரஷ்யா கிட்ட வாங்குறீங்க எல்லாமே ஓகே தான். ரஷ்யா கிட்ட நம்ம வாங்குறோம், எத்தனை மக்கள் நீங்கள் சொல்கிற விலைக்கு வாங்குவாங்க? நீங்கள் பொருளாதார பின்னடைவு ஓகேன்னு சொல்கிறீங்க, எத்தனை மக்கள் அவங்களோட கஷ்டப்படுறவங்க என்ன பண்ணுவாங்க? 1000 ரூபாய் இப்போ கேஸ்ன்னு சொல்கிறதே அதுக்கே தனிப்பட்ட முறையில் அவங்க போராட்டம் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் நாளைக்கு அந்த கேஸோட விலையை 2000 ரூபான்னு மாற்றினீங்கன்னா அவங்களோட நான் வந்து சொல்கிறேன், சிட்டியில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? சிட்டியில் இருக்கிறவங்க கிராமத்தில் இருக்கீங்க விறகோ அதை பயன்படுத்தி அவங்க வந்து வாழ்ந்துக்கலாம். சிட்டியில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? இப்போதைக்கு இருக்கிற தேவைக்கு எல்லாம் வாங்க தான் செய்வாங்க. நம்ம வந்து கஷ்டத்தை பார்க்காம வாங்கி தான் ஆகணும். ஏன்னா இது நம்ம டே டு டே நம்ம எல்லாரும் சமைக்க தான் செய்கிறோம். அதனால கஷ்டப்படுறவங்களால வாங்க முடியலனாலும் சிட்டியில் இருக்கிறவங்க, உங்கள் பாயிண்ட்டுக்கே நான் வரேன், சிட்டியில் இருக்கிறவங்க எல்லாரும் வாங்க தான் செய்வாங்க, வேறு வழி இல்லை. எண்ணெய் பொருட்கள் நீங்கள் எப்போ விலை அதிகப்படுத்துறீர்களோ அத்தனை இன்னும் விலை அதிகப்படுத்துவாங்கனாலே தெரியலையே. நம்ம இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்க ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சிட்டாலே முடிஞ்சது. எல்லா விதமான பொருட்களோட விலைகளுமே உயர்த்தப்படுறதுனால இந்த தமிழ்நாட்டில் இன்றைக்கு சேலம் மாவட்டத்தில் எந்த வித இடத்துலையுமே வந்து கேஸ் சொல்யூஷன் இல்லை. பெங்களூரில் எந்த வித ஒரு கேஸ் சொல்யூஷன் இல்லை. அப்போ டெல்லியிலுமே இதுவரையும் வந்து அவங்க ஆளக்கூடிய இடத்துலையே இப்போ கேஸ் சொல்யூஷன் இல்லை. அப்போ அந்த மக்கள் என்ன பண்ணுவாங்க? இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்ஸோ யாராச்சும் வெளியூர்லேருந்து வந்து படிக்கிறாங்க, அவங்ககிட்ட கேஸ் இல்லைன்னா அவங்க ஹோட்டலும் இல்லை, கேஸும் அவங்ககிட்ட இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? ஒதுக்கி கஷ்டம் தான், என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை. இப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு. நம்ம இஸ்ரேல் பக்கமும் அமெரிக்கா பக்கமும் நிற்கிறோம். நம்ம ஃப்யூச்சருக்காக இப்போது கேஸுக்காகவும் பெட்ரோலுக்காகவும் நமக்கு ஒரு பின்னடைவு தான். பட் ஸ்டில் இதுக்கு ஒரு சொல்யூஷன் வேணும்னா நம்ம ரஷ்யாட்ட போய் தான் ஆகணும். நம்ம நாடு நம்ம எல்லாம் ஒற்றுமையாக தானே இருக்கணும். இத்தனை நேரம் பார்த்துட்டு நம்ம போய் மோடியை குறை சொல்கிறது, இல்லை இந்த பக்கம் காங்கிரஸை சொல்கிறது, இவங்களால தான் நம்ம என்ன பண்ண முடியும்? நம்மளாம் ஒரு இந்தியான்றது ஃபுல்லாக ஒரு கண்ட்ரியில் நம்ம ஒரு சைடு தான் நின்று ஆகணும், வேறு வழி இல்லை. ஸ்டவ் வந்து கேஸ் வந்து என்னன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ வந்து கச்சா எண்ணெய் இது மாதிரி அமெரிக்காவில் ஏதோ பிரச்சனைனால அங்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுனால நம்ம கேஸு ரொம்ப வருது முடியல. இப்போ ஒரு கேஸுக்கு இப்போ வந்து கேஸ் வாங்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு கேஸ் வந்து 930 ரூபா, அது வாங்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ என்ன இன்னும் ஹோட்டலில் வந்து இப்போ வந்து கேஸ் இல்லைன்னா ரொம்ப சமைக்க முடியாது, அது ஒரு கஷ்டமாக இருக்குது. அதனால் சீக்கிரமாக ஒரு மத்திய அரசு வந்து ஒரு இது மாதிரி பிரச்சனை இல்லாமல் இந்த மாதிரி கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் இந்த போர் காரணமாக அதிகளவு பாதிக்கப்படுவது ஏழை எளிய மக்கள் தான். தமிழ்நாட்டில் ஏழை எளிய நடுத்தர மக்கள் தான் பாதிப்புக்கு அதிகப்படியான பாதிப்பை சந்திக்கிறார்கள். இதற்கு தீர்வு காணுவதற்காக மோடி தலைமையிலான பாஜக அரசு எந்தவித நடவடிக்கையும் துரித நடவடிக்கை எடுத்திருப்பதாக தெரியவில்லை. இதை முதலாக வன்மையாக கண்டிக்கிறோம்.
இதே நிலை நீடித்தால் சென்னைவாசி மக்கள் கிராமத்திற்கே சென்று விறகு வைத்து சமைப்பது நிலைதான் ஏற்படும். இந்த நிலை மாறுவதற்கு ஏழை எளிய நடுத்தர மக்கள், ஓட்டல் உரிமையாளர்கள் அவர்களுக்கு தட்டுப்பாடு இன்றி எரிவாயு சிலிண்டர் கிடைத்திட பாரதத்தை ஆளுகின்ற பிரதமர் மோடி தலைமையிலான அரசு உடனடியாக உரிய நடவடிக்கை எடுத்து எரிவாயு தட்டுப்பாடு, டீசல் தட்டுப்பாடு, விலை உயர்வு, சிலிண்டர் விலை உயர்வு வந்து கடும் தங்கத்தை விட அதிகமாக உயர்ந்திருக்கிறது. இதுவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இந்த தட்டுப்பாட்டை போக்குவதற்கு மோடி தலைமையிலான மத்திய அரசு அமைச்சரவை கூட்டத்தை உடனடியாக கூட்டி நிரந்தர தீர்வு காண்பதற்கு வழிவகை செய்ய வேண்டுமான தென்னிந்திய ஒருங்கிணைந்த பத்திரிகையாளர் சங்கம் தனது கண்டனத்தை பதிவு செய்கிறது. இப்போ நம்ம மக்கள்லாம் அதிகபட்சம் ஒரு விழிப்புணர்வு அவர்களுக்கு சொல்லணும். இப்போ இந்த கேஸை பற்றி நீங்கள் சொல்லணும்னா அது எப்படி விதமாக மக்கள்கிட்ட சொல்லலான்ட்டு இருக்கீங்க? மக்களும் வந்து டீசலையும் கேஸ் சிலிண்டரையும் சிக்கனமாக பயன்படுத்தணும். மக்களுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் அந்த பொறுப்புணர்வு இருக்குது. ஏழை எளிய மக்கள் தான் நடுத்தர மக்கள் தான் இந்த போர் காரணமாக மிகவும் பாதிப்பு அடைந்தார்கள். இது கண்கூடாக தெரிகிறது. மக்களும் ஒரு விழிப்புணர்வாக இருந்து எரிவாயு பொருளை சிக்கனமாக பயன்படுத்தணும். ஒரு சிக்கனமாக நடந்துக்கணும். அரசு இது முன் அறிவிப்பின்றி இந்த மாதிரி எரிவாயு கிடைக்கிறது கிடையாது. ஹோட்டலில் கிடைக்கிறது கிடையாது. ஹோட்டல் மூடி இருக்குது. வெளியூரில் இங்கே படிக்கிற பசங்களாம் உணவு நம்பியே இருக்காங்க. இப்போ ஹோட்டல் மூடிட்டா பாவம் கேஸும் கிடைக்காது. அவங்க வாழ்வாதாரம் மிகவும் பாதிப்படைகிற சூழ்நிலை இருக்குது. இதை கவனத்தில் கொண்டு மத்திய அரசு, மோடி தலைமையிலான மத்திய அரசு அமைச்சரவை கூட்டம் நடத்தி இந்த பற்றாக்குறை போக்கை உடனடியாக தீர்க்க வேண்டும் என்பதே எனது இலக்கு, எனது வேண்டுகோள்.